வந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரவிந்த் வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இன்றைக்கி இருக்க ஒரு ப்ரொடியூசர் டைரக்டரில் ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக வரக்கூடிய ஒரு ஆள். ப்ரொடியூசருக்கு எவ்வளோ பெனிஃபிஷியலாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒர்க் பண்ணி கொடுக்கணுமோ அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு டைரக்டரில் முக்கியமான டைரக்டர் அரவிந்த். இந்த டீம் டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, ப்ரொடியூசர் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். அரவிந்துக்கு முக்கியமாக என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ அரவிந்த். ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைரக்டர் வந்து ரொம்ப செலவெல்லாம் வைக்க மாட்டார். அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் ஷார்ட்ஸில் எடுக்கணும்னு பிளான் பண்ணுவார். ரொம்ப ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டார். செலவு கொஞ்சம் மிச்சம் பண்ணுவார். காம்பேக்டான டைரக்டர். ஆல் தி பெஸ்ட் அரவிந்த். குட் மார்னிங் ஆல். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஸோ அரவிந்த் எல்லோரும் பார்த்தோம். தேஜாவும் ஃபஸ்ட் படமே வந்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தார். அரவிந்த் எனக்கு நீண்ட நாள் நண்பர். ஸோ அடுத்து புகழ் புதுசாக தயாரிப்பாளராக வராரு டு தமிழ் இண்டஸ்ட்ரி. வெல்கம் புகழ். ஸோ முதல் படமே உங்களுக்கு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமையணும். வாழ்த்துக்கள். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடந்த 3 நாளாக டெய்லி ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கோம். புது ப்ரொடியூசர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. ஆஸ் அ ப்ரொடியூசர் ஐ எம் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி. நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும், நிறைய டெக்னீஷியன்ஸ், குறிப்பாக நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ் வரும்போது எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு படம் ஆரம்பித்தா எத்தனை டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, எத்தனை ஆர்டிஸ்ட், புது ஆர்டிஸ்ட். ஸோ எல்லாருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நிறைய ப்ரொடியூசர்ஸ் வரணும். புகழ் ஜெயிக்கணும். புகழ் ஜெயிச்சார்னா அடுத்து 4 படம் எடுப்பார். ஸ்மிருதி வெங்கட் அண்ட் அவர் நியூ ஹீரோ கிஷாந்த் கிஷாந்த் உங்கள் முதல் படம் பார்த்தேன். ரொம்ப இயல்பாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஐ ரியலி லவ்ட் இட். அதாவது ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப முக்கியம். ஆர்டிஸ்ட் வந்து புதுசாக இருந்தால் கூட படங்கள் ஜெயிக்கும்ன்றது உங்கள் படத்துலேருந்து எனக்கு தெரிஞ்ச விஷயமெல்லாம் நான் கற்றுக்கிட்டோம். நிறைய தமிழ் படங்கள் புதுசாக வருது. சின்ன சின்ன படங்கள் ஜெயிக்கிறது பார்க்குறோம். ரீசெண்டாக நிறைய படங்கள் கோட் பண்ணலாம். ஸோ ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் ஒரு படம் ஜெயிக்கும்ன்றது நிச்சயம். அது அரவிந்த் வந்துட்டு கண்டிப்பாக ஜஸ்டிஸ் பண்ணுவார். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த என்டையர் டீம். வெயிட்டிங் ஃபார் த மூவி டு see in big screens. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆல் த பெஸ்ட். ஜென் ஸ்டுடியோ தருணம் பட துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முந்தைய படம் தேஜாவு அரவிந்த் சார் வந்துட்டு இந்த தேஜாவு வந்து ஒரு அடர்த்தியான வந்துட்டு டயலாக்ஸையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயும் வந்துட்டு நமக்கு ப்ளே பண்ணியிருந்தோம் அந்த படத்தில். அதை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த படம் கண்டிப்பாக வந்துட்டு அமையும். ஏன்னா அவரோட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்துட்டு எனக்கு முழுவதுமான ஒரு விஷயமாக தெரியும். இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த படமாக வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு ஒரு பரிசாக கொடுப்பாரு. அண்டு இந்த ப்ரொடியூசர் தொடர்ந்து வந்துட்டு நிறைய படங்களை வந்துட்டு கொடுக்கணும். நிறைய இயக்குநர்களுக்கு வந்துட்டு வாழ்வளிக்கணும். என்னோட வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஏர்லி இன் த மார்னிங் டு அட்டெண்ட் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் விஷ் மிஸ்டர் அரவிந்த் அண்ட் மிஸ்டர் புகழ் ஃபார் த லான்ச் ஆஃப் திஸ் ஃபிலிம் தருணம். அரவிந்த் வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து நம்ம சிவா த எய்ம் பிஆர்ஓ ஃபர்மோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ். அவர் ஒரு நாள் என்னை ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்துட்டு ஐ வாண்ட் யூ டு மீட் மிஸ்டர் அரவிந்த் ஹூ ஹஸ் டன் தேஜாவு அப்படின்னாரு. அதுக்கு முந்தின நாள் தான் அந்த படத்தை பார்த்துருந்தேன் நான். இட் வாஸ் சச் அ பிரில்லியன்ட் ஃபிலிம் அண்ட் ஐ லவ் தட் ஃபிலிம் அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் ஐ குட் மீட் ஹிம் த வெரி நெக்ஸ்ட் டே. பார்த்தோன்னே ஒரு இன்ஸ்டன்ட் கனெக்ட் அவரோட. ஸோ வி ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் வேரியஸ் திங்ஸ் அண்ட் ஃபைனலி I've landed here and I'm glad that I'm going to be part of this film as a accounting and audit service firm. புகழ் சார் அவர் ஏற்கனவே ஒரு ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லி டைரக்டர். அவரை இன்னும் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியாக ஆக்கிறதுக்கு நாங்கள் உள்ளே வரோம். எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சி we will save you from all the expenses that are beyond your control. All the best to the entire team, Kishan and Smriti Venkat and the cameraman and the editor, whoever is here. Wish them all good luck. I'm sure we'll meet in the 100th day success event of this film very soon.
All the best to Arvind. வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. ஒரு ஏர்லி மார்னிங் கிளம்பி வரணுன்றது வந்து ஒரு பெரிய டாஸ்க், அதுவும் வீக் டே, அது எல்லாமே வந்திருக்காங்க. சார் தேங்க்ஸ் டில்லி பாபு சார், விஜய் பாண்டி சார், கோபி சார், அருண் பாலாஜி சார். ஏன்னா வந்து ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் தான் இவங்க எல்லாருமே இன்வைட் பண்ண முடிஞ்சுது. இன்ஃபேக்ட் நான் இவங்க எல்லாருக்குமே நான் நேராக வந்து மீட் பண்ணி கூப்பிட்றேன்னா, பட் அவங்க ஒரு அதெல்லாம் வேணாம், நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ மெனி தேங்க்ஸ் சார், மீன்ஸ் அ லாட் டு அவர் டீம். பிகாஸ் ஏன்னா புகழ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வரும்போது, இந்த மாதிரி ஒரு ப்ராமிசிங் ப்ரொடியூசர்ஸ் மேலே பார்க்கும்போது அவருக்குமே ஒரு அது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து தேங்க்ஸ். தென் தேங்க்ஸ் டு மை ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னால் கோவம் வருவார். தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட் புகழ். ஏன்னா வந்து நாங்கள் ஒரு 10 வருஷமாக படம் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டே இருந்திருக்கோம். ஐடியில் நான் ஃபஸ்ட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது என்னோடய கலீக். ஸோ ஒரு 18 இயர்ஸ் வந்து நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு. சடன்லி ஒரு ஓவர் த நைட் தான் நாங்கள் படம் பண்ணலான்றது வந்து டிசைட் ஆச்சு. ஸோ அதுலேருந்து அவர் எதுக்குமே நான் கேட்டு நோன்னு சொன்னதில்லை. ஸோ அவர் அவ்வளோ என் மேலே ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காரு. ஸோ கண்டிப்பாக அதை தாண்டி இந்த படத்தை ஸ்கிரிப்டாக ஜெயிக்க வச்சிடணுன்றதுக்கு நாங்கள் எங்கள் டீமை மெனக்கெட்டுருக்கோம். தென் கிஷன் அண்ட் ஸ்மிருதி. ஸோ ஒரு புது காம்போவோட வரேன். ஒரு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. கிஷன் ஆஸ் வந்து கண்டிப்பாக ஒரு பெஞ்ச் மார்க் ஃபிலிமாக இருக்குன்றது வந்து நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ உங்கள் 2 பேருக்குமே தேங்க்ஸ். இந்த ஸ்கிரிப்டை நம்பினதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தென் என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். கேமராமேன் ராஜா பட்டாச்சார்ஜி என்னோடய ஷார்ட் ஃபிலிம் டேஸ்லேருந்து எனக்கு படம் எடுக்க தெரியுமானே தெரியாமல் என் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க வந்தார் அவர். அதுலேருந்து இன்னி வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு கணக்கில் இருந்துகிட்டே இருக்கோம். ஸோ இந்த படம் நான் அவர் கூட வந்து ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. தென் அருள் சித்தார்த், தேஜாவெல்லாம் நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் உட்காந்து எடிட்டிங்கில். ஈவன் லாக்டவுனில் வந்து என் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவர் உட்கார வச்சு நான் எடிட் பண்ணியிருக்கேன். எனக்கும் அவருக்குமான அந்த எடிட்டிங் சிங்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே அவர் எதுவுமே பேசலை, ரெமுனரேஷன் பார்ட்டில் எதுவுமே பேசலை. அப்புறம் நான் இந்த படம் பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் உள்ளே வந்தார். தென் ஒரு யூத்ஃபுல்லான படம் அப்படின்றதுனால தர்புகா சிவா இன்றைக்கி வந்து ஒரு சவுண்டிங்காக ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ஃபஸ்ட் ஹீரோ தான் இந்த படத்துலேயும் இருக்கார். ஸோ அவர்கிட்ட நான் சொன்னது தான், 4 சாங்கு நான் ரொம்ப பேராசெல்லாம் படலை, 4 சாங்கு ஹிட்டு கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு ஸ்மைல் ஒன்று, அவ்வளோதான் அவர் கொடுப்பாரு. ஸோ நாங்களுமே ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கோம் அவர் என்ன மாதிரி சாங்ஸ் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் யூ ஆல் ஃபார் கம்மிங். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வெளிவரும்போது இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே இப்போ இவ்வளோ பேர் தான், அந்த தேஜாவுன்றது தான் எனக்கு இப்போ பெரிய சேலஞ்சாக இருக்குது. அதை தாண்டி ஒரு படம் கொடுக்கணுன்றது. ஸோ டெஃபினட்டாக அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். அதை தாண்டி கண்டிப்பாக இந்த படம் வரும். தென் ஒரு இப்போ வந்து நாங்கள் ரிலீஸ்க்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டீசர் ஒன்று பண்ணியிருக்கோம் மூவி அனௌன்ஸ்மெண்ட்காக. அதை வந்து நாங்கள் இப்போது ஸ்க்ரீன் பண்ணுறோம். அந்த ஸ்க்ரீனிங் முடிஞ்ச உடனே தென் வி வில் பி ஹேவிங் அ ப்ரெஸ் மீட். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் கெஸ்ட். இந்த திரைப்படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் மிக்க நன்றி. அரவிந்த் ப்ரோ ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுள் டைரக்டர். ஆக்சுவலாக தேஜாவை தான் என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம். ஸோ புது எடிட்டர்னு கூட பார்க்காம அந்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். திரும்ப இந்த படம் கூப்பிட்டாரு. எனக்கு சம்பளம்லாம் நீங்கள் எதுவுமே பேச வேண்டாம், இந்த படம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ புகழ் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் அரவிந்த் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கிஷன்தாஸ் ப்ரோ கூட அவருக்கு பயங்கர ஃபேன் பேஸ்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். என்னோடய ஒய்ஃப் கூட உங்களோட ஃபேன் ப்ரோ. அதனால் நீ கண்டிப்பாக கிஷன்தாஸ் ப்ரோ படம் பண்ணணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ பண்ணேன். அப்புறம் ஸ்மிருதி வெங்கட் எனக்கு ரொம்ப கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ராஜா சாரும் பியார் பிரேம கதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ சினிமோட்டோகிராஃபி அவரோட எப்படி பண்ணுவார்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஷூட் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரஷ் பார்த்து படம் நல்லபடியாக வரும். கண்டிப்பாக படம் ஜெயிக்கும். தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். பட பூஜைக்கு வந்து எங்களுக்கு விஷ் பண்ணதுக்காக எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நானுமே இந்த படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் அரவிந்த். இட்ஸ் பீன் அ லாங் டைம் பிளான். ரொம்ப வருஷமாக வந்து நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம்னு சொல்லி நாங்கள் வந்து பேசிகிட்டே இருந்தது. ஸோ வி ஆர் ஃபைனலி ஹியர். அண்ட் ஸ்மிருதி அண்ட் கிஷன், ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. தேங்க்யூ புகழ் சார்.
for this amazing opportunity. As a debut in the project கொடுத்தது ரொம்ப thank you director and production க்கு. I hope it turns out really good. Hi எல்லாருக்கும் வணக்கம். First of all I want to thank director Arvind for giving me this opportunity and thank you Pugar sir. I'm really excited to be a part of this project. நான் பண்ண projectsலாம் விட இது completely different and thanks so much for believing in me and I'm also believing in you too much. And Kishan, I'm super excited to work with Kishan, Raj and everyone, Neha, Raja sir, everyone. So I hope this project really works out well. Thank you so much for coming. எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for coming. தருணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஈவன் தோ இட்ஸ் நான் மேபி ஒரு நியூ ஃபேஸ் அண்ட் அவர் அரவிந்த் சார் ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ண வேணாம், ஒரு பெரிய படம் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்களோ அவ்வளோ நம்பிக்கை ப்ராஜெக்ட் மேலே வச்சு நம்ம அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி ஐ திங்க் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ கிராண்டாக ஒரு டீசர் அண்ட் ஒரு மோஷன் போஸ்டர் எல்லாமே நீங்கள் ஐ திங்க் சோஷியல் மீடியா செக் பண்ண அந்த மோஷன் போஸ்டரும் ஒன்று ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் புகழ் சார் அரவிந்த் சார் சொல்லணும்னா ஒரு நல்ல ஹியூமன் பீங்ஸோட ஒர்க் பண்ண ஒரு சந்தோஷம் இருக்குது. இப்போ பார்த்தா க்யூட்டாக அவங்க ஆக்சுவலாக மேட்சிங் நேற்றுக்கு போய் ஒரே சட்டை போட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு க்யூட் டைரக்டர் ப்ரொடியூசர் எங்கேயாச்சும் கிடைப்பாங்களான்னு தெரியல. பட் தேங்க்யூ ஸோ மச் என்ன நம்பி இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை மவுண்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஸ்மிருதி அவங்களோட ஒரு ஆட் பண்ணியிருக்கிறதுக்கு முன்னாடி பட் நாங்கள் ஒர்க் பண்ணது கிடையாது. ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் ஹர். ஒரு கம்ஃபர்ட் ஐ திங்க் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் ஹர். ராஜா சார் அண்ட் அருள் சார், ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட ஒர்க் பண்ணுறேன். நான் பண்ண படங்களில் எப்போவுமே ஐ ஹேட் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் டெக்னீஷியன். ஸோ அது பில்ட் பண்ணுறதுலேயும் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தர்புகா சிவா இல்லை, நான் இங்கே இருக்கேன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சதுன்னா அதுக்கு தர்புகா சிவா தான் காரணம். ஸோ நான் எங்கே இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட். அவர் மியூசிக் எங்கள் முதல் முடிவுக்கு ஒரு அடையாளம் கொடுத்ததே அந்த மியூசிக் தான். ஸோ இந்த படத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைமென்ஷன் ஒரு அடையாளம் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிவானா ஃபார் திஸ். அண்ட் மற்றபடி ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைபோட ஆரம்பிக்கிறோம். ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த ப்ராஜெக்ட்டில் நான் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி அகேன் சார். தேங்க்யூ. வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. மழை பெஞ்சா வெளில வரதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனாலும் நீங்கள் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. குட் மார்னிங். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், யூடியூபர்ஸ் அண்ட் ஆல் த மீடியா பீப்புள் டு ஜாயின் அஸ் திஸ் மார்னிங். இந்த அழகிய தருணத்தில் எங்களோட ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அரவிந்த் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் 18 years ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் 2 பேரும். ஸோ வி ஸ்டார்டட் டு டிஸ்கஸ் அபவுட் த மூவி ஆல்மோஸ்ட் 10 years பேக். ஸோ அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி இன்றைக்கி தான் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. வி ஹோப் வி ஆர் கோயிங் டு டூ அ வெரி குட் மூவி அண்ட் வி ஆர் புட்டிங் டுவர்ட்ஸ் த குட் சக்ஸஸ் டுவர்ட்ஸ் த மூவி அண்ட் வி ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். அந்த டீம் இஸ் குட் அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அரவிந்த் எனக்கு ஃப்ரெண்டுன்றதுனால இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்காக எனக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது நீங்கள் படத்தில் பார்க்கலாம். எப்போவுமே சொல்லிட்டு இருப்பார், நான் ஒரு ஜிவிஎம் மாதிரி ஒரு படம் பண்ணணும், மணிரத்னம் மாதிரி ஒரு படம் பண்ணணும் சொல்லிட்டு இருப்பார். இந்த படத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு ஜாயின் அஸ் அண்ட் ப்ளீஸ் விஷஸ் ஆல் த சக்ஸஸ் அண்ட் வி வில் மீட் யூ சூன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் இயர் இந்த தேஜாவு முடிஞ்ச டைம் எல்லாருமே எனக்கு அடுத்து என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கும் போது எனக்கு ஆக்சுவலி ப்ரெஷர் ஆரம்பிக்கல. ஜூலை 22, 2022 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஏன்னா அப்போ என்னோடய தெலுங்கு படம் ரிலீஸ்க்கு வெயிட்டிங் இருந்து தெலுங்கு படம் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேஜாவு பண்ணும்போதே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த கொஸ்டின் என்னென்னா நான் ஆக்சுவலி அவ்வளோ சீரியஸான பர்சன் கிடையாது. ஸோ என்கிட்ட அந்த மாதிரி ஒரு சீரியஸான ஒரு சப்ஜெக்ட் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் எதிர்பார்க்கல, ஒரு காமெடி ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பேரலி நான் தேஜாவை முடிக்கும்போது மைண்டில் இருந்தது என்னென்னா இன்னொரு மிஸ்ட்ரி த்ரில்லர் பண்ணிடக்கூடாது கண்டிப்பாக. ஏன்னா நமக்கு அந்த பிராண்டிங் வேணாம், இது மிஸ்ட்ரி த்ரில்லர் மட்டுமே பண்ணுவான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு டேரக்டர் அப்படின்னா எந்த ஜானர் எடுத்தாலும் அந்த ஜானருக்கு ஜஸ்டிஃபை பண்ணி ஒரு கதை பண்ணோம். பட் அட் த சேம் டைம் அந்த தாட் ப்ராசஸ் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக வந்துடாது. ஒரு லைன் வரும், அதை ஹார்ன் பண்ணிகிட்டே இருக்கும், அதை பேசிகிட்டே இருப்போம். அப்படி பேசி நாங்கள் வேணான்னு எடுத்து வச்ச கதைகளுமே நிறைய. அதுக்கு என் டீம் என்னை பேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எல்லாம் முடிச்சுட்டு இந்த கதை அப்படின்ட்டு போவேன், அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு வருவேன், இல்லை இது நம்ம பண்ணல, இதில் கொஞ்சம் டவுட் இருக்குது, வேறு கதை பண்ணலாமோ, ஓகே வாங்க பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலி அப்படி தான் என்ன பண்ணலான்னும் போது நான் இந்த படமே வேறு மாதிரி அசம்பிள் பண்ணணும்னு நினச்சேன்.
இன்னொன்று என்கிட்ட வந்து பெரிய ஆக்டர்ஸ்க்கான ஸ்டோரி வந்து எனக்கு வந்து பண்ணுறது கஷ்டம். ஒரு ஆக்டர்ஸ்க்கான கதை என்னால் பண்ணவே முடியாது. ஸோ ஒரு கதை அதுக்குள்ளே வந்தால் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருந்தது. நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்டேருந்து எனக்கு ஆஃபர்ஸ் வந்துச்சு, ஆக்டர்ஸ்கிட்டேருந்து ஆஃபர்ஸ் வந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட் அவங்க யாருக்குமே பண்ணுற அந்த மாதிரி கதை இல்லவே இல்லை. அப்போ தான் வந்து புகழ் வந்து ஆன்சைட்டில் இருக்கார். ஒரு 1 month அங்கே இருப்பார், 1 month இங்கே இருப்பார். பட் எப்போல்லாம் வருவாரோ அப்போல்லாம் வந்து கால் பண்ணுவார், மீட் பண்ணுவோம். நாங்கள் மேக்ஸிமம் வந்து லேட் நைட் தான் மீட் பண்ணுவோம். ஆஃப்டர் 11, 12 ஒரு காரில் அப்படி டிரைவ் போயிட்டு காஃபி குடிச்சிட்டு அப்படி பேசுவோம். அப்படி டிசம்பரில் ஒரு நைட்டு நானும் புகழும் அந்த டிரைவிங்கில் டிசைட் பண்ணது தான் படம் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். அது எந்த படம்லாம் பேசலை. அப்போ அவர்கிட்ட கேட்டார், அரவிந்த் என்ன அடுத்தது பிளான் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை இந்த மாதிரி ஒரு செட்டப்பு, இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரு, இப்படி பண்ணலான்னு ஒரு ஐடியா. பட் அட் த சேம் டைம் வந்து இதில் ஆர்டிஸ்ட் இருக்காது. ஸோ இந்த கதையை மட்டுமே நம்பி பண்ணணும். பட் எல்லாருமே வந்து ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்குறோம். பட் யாருமே ஆர்டிஸ்ட்டை வந்து நம்ம நம்பி பண்ண மாட்டோம், புது ஆளுங்கிட்ட போக மாட்டோம், நம்மளே போகலன்னா எப்படி அப்படின்னு. அவர் வந்து சொன்னதுன்னா, இல்லை எல்லாரும் எனக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இருக்குது, நீங்கள் எனி ஸ்டோரி பண்ணுங்கள், பண்ணலான்னும் போது தென் அடுத்தது வந்து யூஸ்வலாக ப்ரொடியூசர்ஸ் வந்து டேரக்டருக்கு வந்து ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அவருக்கு நான் வந்து ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் போட்டேன். இப்படிலாம் இருந்ததுன்னா நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு. அவர் எல்லாமே பண்ணிவிட்டு அரேஞ்ச் செட் நம்ம போகலாம் அப்படின்னோடனே வெரி இமீடியட்லி Jan 1 வந்து அவர் எனக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தாரு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கதை போகலான்னு சொல்லி ஒன்று ஒர்க் பண்ணோம். அதுவும் அவருக்கு பிடிச்சிருந்தது. பட் அகெயின் நான் சொன்ன மாதிரி தான், அந்த கதை வந்து நான் யூஸ்வலி கதை படிக்கிறதுக்கு ஃபீட்பேக் நிறைய பேர் கொடுப்பேன். எங்கள் எல்லாருமே கான்ஃபிடென்ட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கொஷின் என்ன கேட்டாங்க, நான் அது அவங்க ஏன் கேட்குறாங்கன்ற ஒரு ஆங்கிளில் யோசிப்பேன். ஸோ அதனால் என்னன்னா, ஓகே இதுக்கு நமக்கு இந்த கதையிலேருந்து வெளில போயிட்டு அதை அனலைஸ் பண்ணால் தான் அந்த கதையில் இருக்கிற பிரச்சனை தெரியுன்றதுனால அதை எடுத்து வச்சுட்டு தென் இந்த ஒரு லைன் அவருக்கு ஓவர் த கால் சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்கிறது நீங்கள் பண்ணுங்கன்னாரு. அப்பயுமே அவர் என்கிட்ட யார் ஹீரோ ஹீரோயின்லாம் கேட்கவே இல்லை. தென் நான் அவருக்கு ஸ்கிரிப்ட் பண்ண ஐ திங்க் வந்து ஒரு 2 months நான் எடுத்துக்கிட்டேன். அவர் அவர் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணவே இல்லை. எப்போ ஷூட்டிங் போவீங்க, எந்த ஒரு கொஸ்டினும் அவர்கிட்ட இல்லவே இல்லை. ஸோ எல்லாமே முடிஞ்சுது. அவர் நான் சொன்ன போக நான் ஒரு ஸ்கிரிப்ட் அமைச்சிருக்கேன் அப்படின்னா, நான் படித்தது அரவிந்த், பட் இந்த மீன் டைம் நீங்கள் யாருன்னு பாருங்கள் அப்படின்னாரு. நான் சொன்னேன் சாய்ஸ் ஆஃப் ஹீரோ வந்து இந்த மாதிரி கிஷன் தாஸ் முதல் அப்படின்னு. ஒன்றுமே இந்த பிஸ்னஸோ எதுவுமே பேசவே இல்லை. ப்ரொசீட் பண்ணுங்க அரவிந்த், பேசலாம் அப்படின்னாரு. ஸோ கிஷன் தாஸ் நான் அப்ரோச் பண்ணேன். ஒரு காஃபி ஷாப்பில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் பர்சனாக இருந்தது. அந்த முதலுண்மை முடிவுன்றி அந்த வெற்றி எந்த விதத்துலையுமே அவர் தலைக்கு ஏறவே இல்லை. ஸோ அப்படி வந்து ஆர்டிஸ்ட் இருக்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப கஷ்டம். ஸோ அவர்கிட்ட இது பண்ணேன். அவருக்கு வந்து ஜென்யூனாக சில கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. நான் சொன்னேன், ஒரு 2-3 days டைம் கொடுங்க கிஷன், நம்ம திருப்பி மீட் பண்ணலாம் அப்படின்னோம். இப்போ நான் ஒரு வேர்ஷன் சொன்னேன் அவருக்கு. அப்போ அவர் என்ன கேட்டார்னா, ஆக்சுவலி யார் அப்படி கேட்பாங்கன்னு தெரியல சார், நான் இந்த கதைக்கு நான் தாங்குவேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், அது என்னோட பிரச்சனைங்க, விட்டுருங்க, நீங்கள் இதில் செட் ஆவீங்க, உங்களை இதில் என்னால் எடுத்துகிட்டு வர முடியும், என்ன பிலீவ் பண்ணால் நீங்கள் இந்த கதை பண்ணுங்கண்ணா. இல்லை சார் கதை ரொம்ப நல்லா இருக்குது சார், அதனால தான் சார் நான் பார்க்குறேன், நான் வந்து இந்த கதை இதுவாட்டணும். இல்லை கிஷன் நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ இன்றைக்கி இந்த ஃபோட்டோ ஷூட் எல்லாமே பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஓகே இதுதான் நாங்கள் எதிர்பார்த்த அந்த கேரக்டர்ஸ்ன்ற ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் ஒன்று இருக்குது. தென் ஸ்மிருதிக்கு வந்து தேஜாவில் வந்து ஏமாற்றி நடிக்க வச்சேன். படம் ஃபுல்லாக நீங்கள் தான், கதையே உங்களை நம்பி தான் இருக்குது அப்படின்னா. அப்படி தான் அவங்கள சுற்றி தான் கதை இருக்கும். ஆனால் படத்தில் அவங்க 10 நிமிஷம் தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஆக்சுவலி எடிட்டருக்கு தெரியும், ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஷார்ட் ஒன்று இருக்கும் ஸ்மிருதி. இது அவங்க ஹவர் வந்து ஒரு மாதிரி பப்ளியாக பண்ணிகிட்டே இருந்தாலும் ஒரு கோவமான அவங்க அம்மா கிட்ட ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஷார்ட் இருக்கும் தேஜா. அது நாங்கள் டிவியில் பார்த்ததுலேருந்தே நானும் எடிட்டர்லாம் பேசியிருக்கோம். இவங்களுக்கு இன்னும் சில கேப்பபிலிட்டி இருக்குன்னொடனே தென் ஐ கால் ஸ்மிருதி இங்கே வாங்க நம்ம பேசுவோம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கதை சொன்னேன். கதை சொல்லிவிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி சீன்ஸ்லாம் அவங்க பண்ணவே கிடையாது. அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து ஒரு செம இமேஜ் ஒன்று மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்ககிட்டே ஒன்று தான் சொன்னேன், இது கண்டிப்பாக தப்பாகாது, தப்பானா உங்களை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் புடவை காஸ்டியூம்னா நான் ஒரு படம் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் அவங்கக்கிட்ட. பண்ணுவோம், தேவைப்படாது ஓடிடும். ஸோ ஆனால் என்னென்னா அகைன் நான் சொன்னேன், நீங்கள் வந்து வெயிட் ரொம்ப கம்மி பண்ணோம் இந்த மாதிரி என்னோடனே ஸ்டில் அவங்க டயட்டில் இருக்காங்க. ஃபுட்ஸ் எதுவுமே ஒன்லி வாட்டர் அந்த மாதிரி பயங்கரமாக இருப்பாங்க. நான் சொன்னேன், மயக்கிங்க போட்டு ஊந்துட போகிறீங்க ஸ்பாட்டில் இருப்பாங்க சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த ஒரு கேரக்டருக்கு மெனக்கெட்டு வந்தாங்க. தென் அவங்களுமே சொன்னது வந்து, நான் வந்து உங்கள் கதையும் உங்களையும் நான் பிலீவ் பண்ணுறேன், நான் ஆல்ரெடி உங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லி. ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்துக்கு ஹீரோ ஹீரோயின் செட் ஆனாங்க. நாங்கள் கண்டிப்பாக பிலீவ் பண்ணுறது டெஃபினட்டாக இந்த படம் வந்து அவங்களுக்குமே ஒரு பெஞ்ச்மார்க் ஃபிலிமாக இருக்கும்.
ஸோ இன்றைக்கி வந்து என்னோட ஃபஸ்ட் படம் ப்ரொடியூசர் வந்தார், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக அவர் அடுத்த படம் பண்ணுறாரு. அதே மாதிரி புகழுமே இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்று அடுத்தடுத்து அவர் பெரிய படங்கள் பண்ணணும். ஏன்னா இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு தமிழ்னு ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம் எல்லாம் பண்ணணும் போதும் புகழ் சொன்னது அப்படியே அரவிந்த் பண்ணலாம், அவ்வளோதான். அது ஏன் சொல்கிறீங்க, அந்த ஒரு கொஸ்டினே கிடையாது, அதுதான் புகழ். ஏன்னா அவர் பிலீவ் பண்ணால் அப்படி பிலீவ் பண்ணுவார். ஸோ அதனால் எனக்கு அட்லீஸ்ட் லாஸ்ட் படத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃபிலிம் டைரக்டர் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. பட் இதில் வந்து என் ஃப்ரெண்டே ப்ரொடியூசர். ஸோ புகழ் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்தாங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், இன்னும் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து ஐ வில் ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு டெலிவர் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ கண்டிப்பாக தருணம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நாங்கள் வந்து டிசம்பரில் இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்தோன்ற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் வீக் ஷூட் போகிறோம். தென் மறந்துட தர்புகா சிவா அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் தான் பண்ண. அவர் ஆக்சுவலினா பெருசாக கனெக்டில் இருக்க மாட்டார். அவர் ஒரு ஜோனில் இருப்பார். அவர் என்ன சொன்னார்னா, நம்ம மீட் பண்ணலாம், பட் எனக்கு கதை பிடிச்சா எனக்கு இது பண்ண தான் பண்ணுவாங்க, நான் ரொம்ப சூஸி அப்படின்னாரு. அவருக்கு நாங்கள் மீட் பண்ணி ஓகே வாங்கினது அந்த ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட். இந்த நோட்டில் கதை மாற்றிட்டோம். புகழ் கேட்ட ஒரே கேள்வியை தான், தர்புகா சிவாக்கு சொல்லிட்டீங்களா அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை புகழ்னேன். ஐயோ முதல் சொல்லிவிடுங்கன்னாரு. அப்புறம் அவர் ரொம்ப பிஸியாக இருந்துகிட்டு இருந்தார். அவர் சொன்னார், அரவிந்த் நம்ம குயிக்காக மீட் பண்ணி எனக்கு ஒரு குயிக் நரேஷன் கொடுத்துருங்க, அப்புறம் நான் ஸ்கிரிப்ட் படிச்சிடறேன்னாரு. தென் ஸ்கிரிப்ட் படித்தார். தென் சொன்னார், இல்லை ரைட் சாய்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப யூனிக்காக இருக்குது, கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னாரு. ஸோ இந்த டீசரே ஷூட் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு 3 days 4 days முன்னாடி தான் கொடுத்தேன். அவரோட பிஸி ஷெட்யூலில் வந்து அதுக்கு அவரோட எஃபர்ட் போட்டு தி பெஸ்ட் கொடுத்தாரு. இன்னைக்கு 12:30 மணிக்கு என்னோடய சவுண்ட் மிக்சிங் அவரை ஹரிஷை டிஸ்டர்ப் பண்ணி அவரோட ஸ்டூடியோவில் போயிட்டு பார்த்துட்டு இது பண்ணிட்டு வந்தேன். என்னோடய விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் இவர் வர முடியல, பிரவீன். ஏன்னா அவர் இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் 6 o'clock வரைக்கும் அவர் இந்த ரெண்டரிங் ஒர்க்கில் தான் இருந்தார். ஸோ அவரோட எஃபர்ட். ஸோ எல்லாருக்குமே நான் ரொம்ப ப்ரெஷரைஸ் பண்ணிட்டேன். பட் இதுக்கப்புறம் வில் பி பிளான்டு, ஏன்னா இது சடனாக பிளான் பண்ணதுனால இப்படி நடந்துச்சு. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் இந்த டீம் கூட ஒர்க் பண்ணுறது. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு நல்ல ஒரு தருணத்தில் வந்து நான் திரும்பி உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். ஓவராலாக வந்து ஒரு 40 days பிளான் பண்ணியிருக்கோம் சார், ஃபுல் என்டையர் மூவி. ஸோ யூஸ்வலி நான் வந்து என்னோடய படங்கள் 40 நாட்கள் தாண்டாமல் பார்த்துப்பேன். அது வந்து மோர் ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு பிளானாக இருக்கும். ஸோ இந்த படமும் ஏன்னா அவங்க 2 பேருமே நல்லா ஆல்ரெடி ஆர்டிஸ்ட் அவங்க. ஸோ அவங்களுக்கு பெருசாக அவங்க டைம் எடுக்காது. ஸோ அதனால் 40 days we are planning to wrap it up. ஷூட்டிங் லொக்கேஷன் வந்து சென்னை, கொடைக்கானல். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம தெலுங்கு, மலையாளம் எல்லாமே பிளான் பண்ணுறதுனால நம்ம அங்கேயுமே ஒரு 2-3 days வந்து நம்ம அங்கே ஷூட் பண்ணுறோம். ஸோ அட்ட ஸ்டேஜ் போக மாட்டோம். சென்னையில் ஃபஸ்ட்டு ஷெடியூல் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறது. தென் வில் பி பிரேக்கிங் அப் அண்ட் ஃபினிஷிங் மேபி பை ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே ஃபுல் படம் முடிஞ்சிடும். டீசர் பார்த்தீங்களாண்ணே? நீங்கள் அது பார்த்தீங்க. மூமெண்ட் வாட் மேட் டெம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் வந்து சொன்னேன் தருணம் இந்த கதையே எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து அவங்க கதாநாயகன் கதாநாயகி மீட் பண்ணுறதுலேருந்து அவங்க பழகிறதுலேருந்து அவங்களுக்குள்ளே வர பிரச்சனைகள்லேருந்து ஒரு தருணமே காரணமாக இருக்கும். அதனால அது ரொம்ப ஒரு ஆப்டான டைட்டிலாக இருக்கும்னு தான் தருணங்கன்ற சூஸ் பண்ணேன். ஆனால் இது வந்து மொத்தம் காதல் தருணம் தான். இன்றைக்கி வந்து ஒரு கான்டெம்பரரியாக வந்து ஒரு மெச்சூர்ட் லவ் ஸ்டோரியாக இருக்கணும். அதாவது நான் வந்து யூஸ்வலி ஒரு படம் ஒரு ஜானர் தொடர்றேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, என் அசிஸ்டன்ஸ் கூட உட்காந்துட்டு அந்த ஜானரில் வந்த படங்கள் எல்லாமே நான் அவங்க கூட உட்காந்து பார்ப்பேன். ஏன்னா மேபி என்னையும் அறியாமல், மேபி நாங்கள் பார்த்துருக்கவே மாட்டோம், பட் உங்களுக்கு தெரியும் எல்லாமே வந்து ஒரு ரிசம்பிளன்ஸ் தான். அப்படி என்னையும் அறியாமல் அந்த மாதிரி ஒரு சீன் வந்துடக்கூடாதுன்னு நினைப்பேன். இந்த மாதிரி படங்கள் எதாவது வந்திருக்கான்றதை பார்ப்பேன். ஸோ அப்படி இந்த கதை நாங்கள் லைன் லாக் பண்ண அப்புறமும் எல்லாமே பார்த்தோம். இப்போது எல்லாருமே படிச்சுட்டு சொல்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அப்போ இன்றைக்கி ஒரு லவ் எப்படி இருக்குது, ஒரு மெச்சூர்டான லவ், அண்ட் தென் இன்றைக்கி இருக்கிற ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸாக எப்படி இருக்காங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட லவ்வாக இருக்கும். இல்லை, அஸ்வின் தான் பண்ண வேண்டியது இந்த படம். பட் சில காரணங்களால் அவர் பண்ண முடியல. பட் ஸ்டில் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று கூட எனக்கு வந்து ஒரு கங்க்ராட்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சார். டெஃபினட்டாக ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம்.
இல்லைங்க, இப்போ நீங்கள் வந்து ஓடிடிக்கு முன்னாடி அதாவது வந்து கோவிட் முன்னாடி கோவிட்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கப்புறம் தான் இந்த பேன் இண்டியான்றது ஒன்று பண்ணுறாங்க. பட் பேன் இண்டியான்றது என்ன மாதிரி பண்ணுறாங்கன்னா, பெரும்பாலும் வந்து பெரிய பட்ஜெட் படங்கள் மட்டும்தான் அந்த அட்டம் பண்ணுறாங்க. அது இல்லை. இப்போ ஒரு காந்தாரான்னு ஒரு படம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த காந்தாரா படம் வந்து கன்னடா, அந்த ஆக்ட்ரஸ் யாருமே தெரியாது. பட் அந்த ஒரு கனெக்ட் இருந்ததுனால நமக்கு இங்கேயுமே அது ஒர்க் அவுட் ஆச்சு, எல்லா லாங்குவேஜுமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இந்த ஒரு இப்போ நாங்கள் தொட்டிருக்கிற ஒரு ஜானர் வந்து அது வந்து பேன் இண்டியா ஜானர் தான். யாரால் வேணால் எப்படி வேணால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது நரேஷனாவுமே ஒரு ஒரு புதுசாக இருக்கும் இந்த படம். ஸோ அதனால் வாட் வி ஃபெல்ட் ஓகே. ஏன்னா எனக்கு வந்து தேஜாவோட ரீமேக் தெலுங்கு நானே பண்ணேன், அங்கே நல்லா போச்சு. தென் ஹிந்தி ரீமேக் ஆஃபர் வந்துச்சு, திருப்பி அதே பண்ணேன். நான் ஒரு 2 இயர்ஸ் அதில் ட்ராவல் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நான் பண்ணல. ஸோ அப்போ இது ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து ஒய் நாட், ஏன்னா எங்களோட படம் தமிழுக்கு தெலுங்கில் டப் பண்ணாங்க, தெலுங்கு தமிழில் டப் பண்ணி அமேசான் ஹாட்ஸ்டார்லாம் இருக்குது. ஸோ அப்போ இது நம்ம பண்ணும்போதே ஏன் இப்படி நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா பண்ணோம், பேசுகிறோம். ஓகே ஃபெல்ட் அது அகைன் வந்து நாங்கள் அங்கே ஒர்க் பண்ணுறது எல்லாமே அங்கே ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கூட அசோசியேட் பண்ணி தான் பண்ணுறோம். இப்போ இங்கே எப்படி ஒரு கிராண்ட் ஈவெண்ட் பண்ணி இதை ஒரு ஸ்டேஜ் பண்ணி பண்ணுறோமோ, சிமிலர்லி அங்கேயும் நாங்கள் போவோம். இதே மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டேஜ் பண்ணி ஒரு தெலுங்கு படம் எப்படி ரிலீஸ் இருக்குமோ அப்படி தான் இருக்கும், ஒரு கன்னட படம் எப்படி ரிலீஸ் இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஸோ சைமல்டேனியஸில் தான் நம்ம பிளான் பண்ணுறோம். இல்லை நான் என்னென்ன சொன்னால், இந்த கதை லாக் பண்ணப்பறம் சொன்னேன், நீங்கள் அதை நோட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த கதை லாக் பண்ணப்பறம் யாருன்னு சொல்லி கேட்டார். ஏன்னா அப்போ இல்லவே இல்லை, அவர் அந்த ஆப்ஷனே இல்லை. இந்த கதை லாக் பண்ணும்போது ஒரு ஆப்ஷனே இல்லை புகழ், அவர் இல்லை. அதுக்கப்புறம் தான் என்னென்னா இது ரீஒர்க் பண்ணிவிட்டு தென் நான் வந்து கிஷன் கிட்ட போனது. இல்லைங்க, அது ஆக்சுவலி ஒரு தோற்றம் அப்படி தான். அவருமே ஒரு நைஸ் பர்சன் தான். ஆக்சுவலி நான் போய் அவரை மீட் பண்ணும்போது அப்படி தான் பயமுறுத்தினாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப ஒரு ப்ரிகாஷியஸாக இருக்கார், அவ்வளோதான். மேபி அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் வந்து அவரை இன்னும் வந்து யோசிக்க வைக்குது, இன்னும் பண்ண வைக்குது. டிபெண்ட்ஸுங்க. அதாவது சேர்ந்து பண்ணது கதை மட்டுமே காரணமோ எதுவுமே கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் நாங்கள் மியூச்சுவலாக பேசி தான் இது பண்ண வேணான்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணது. இல்லை அப்படிலாம் கிடையாது. என்ன கொஸ்டின்ஸ் சார்? கதை கிடைக்கலன்னு சொல்ல சார். இப்போ பெரிய ஹீரோக்களுக்கான கதை என்னால் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார் கூப்பிட்டு நீங்கள் ஒரு படம் பண்ணுங்கன்னா அது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஒரு ஃபார்முலாக்குள்ளே தான் அந்த படம் பண்ண முடியும். என்னால் வந்து ஒரு ஃபார்முலாக்குள்ளே படம் பண்ணவே முடியாது. ஆனால் ஒரு சரியான ஒரு கதை அமைஞ்சு அதில் வந்து ஒரு கேஸ்டிங் எடுக்கிறது. இப்போ வந்து தேஜாவுமே வந்து கதையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் அருள்நிதி கிட்ட போய் சொல்லி அருள்நிதி வந்தார். அருள்நிதிக்கு ஏற்ற மாதிரி இங்கே எடுத்திருப்போம். தெலுங்குல நவீன் சித்ரா பண்ணார், அவருக்கு ஏற்ற மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணி எங்கே எடுத்திருப்போம். அது பண்ணுறது நமக்கு ஈஸி. ஆனால் மற்ற இயக்குநர்கள் மாதிரி என்னால் வந்து ஈஸியாக வந்து ஆக்ட்ரஸ்க்கு கதை பண்ண முடியாது. கதை வாங்கி பண்ணுவீங்களான்னா கதை வாங்கி என்னால் பண்ண முடியும். ஆனால் அது வந்து கதை மட்டுமே வாங்க முடியும். ஸ்க்ரீன் பிளே வந்து என் பேட்டர்னில் பண்ணால் தான் எனக்கு டைரக்ட் பண்ண வரும். ஏன்னா அவங்களோட விஷன் வேறையாக இருக்கும் ஸ்க்ரீன் ரைட்டிங்கும் போது. அது வந்து எனக்கு ஈஸி கிடையாது. ஸோ அது வந்து நான் என்னோட தான் மாற்றி அது பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட கதைகள் வந்தால் நான் கண்டிப்பாக வாங்கி பண்ணுவேன். அப்படி இல்லை, எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் அமையணும். ஆனால் இப்போது நம்ம மட்டுமே பெரிய நடிகர்கள் வச்சு பண்ணணும்னு ஆசைப்படக்கூடாதுங்க. அவங்களுமே அதை ஆசைப்பட்டால் தான் அது நடக்கும். ஒன்று. இன்னொன்று, இப்போ தான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் எனக்கு காலம் இருக்குது, அது டைம் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் படங்கள் எடுத்து பழகி வரும்போது அது இன்னும் கரெக்டாக அமையும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதுவும் தெரியும். உங்களுக்கு நீங்கள் டேட்ஸுன்றது ஒரு 7 பேர் 8 பேருக்குள்ளே தான். அவங்களுக்கு நீங்கள் வெயிட் இது பண்ணோம். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது சார். நான் அதுக்கான டைம் வரும்போது கண்டிப்பாக நடக்கணும் சார். நான் அப்படிலாம் யாருமே கிடையாது சார். நான் அதாவது இப்போ என்கிட்ட ஒரு கதை இருக்குது, அதுக்கு வந்து எந்த டாப் ஹீரோ செட் ஆனாலும் அவங்கள வச்சு நான் கண்டிப்பாக பண்ணுவேன். அவங்கள நான் அப்ரோச் பண்ணுறதுக்கான டிசிஷன் நானே எடுப்பேன். அதுக்கான முயற்சி நான் கண்டிப்பாக எடுப்பேன். அப்படி இல்லாத போது போய் அவங்க டைமையும் நம்ம போய் நரேஷன் போய் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போது ஒரு சுமார் 4-5 கோடியில் பண்ணும்போதே நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும்போது, ஒரு பெரிய நடிகர்கள் வரும்போது இன்றைக்கி குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 100-150 கோடிக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கிறது. அப்போது அவங்களோட ரசிகர்களையும் அவங்க திருப்திப்பட்ட வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க. நம்ம அவங்களும் இது பண்ண முடியாது. அட் த சேம் டைம் அது நம்ம படமாக இருக்குமா அவங்க படமாக இருக்குமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. இது எல்லாமே சரியாக வந்து இது சூப்பர் ஒன்று பண்ணும்போது கண்டிப்பாக அது நடக்கும்.